கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வாரத்தில் நித்திய ஜீவனை தருகிற என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். இந்த நித்திய ஜீவன் எப்படி தருகிறார் என்று நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அதை சொல்லுவேன். அந்த நித்திய ஜீவனை தருகிற அந்த தேவன் நமக்குள்ளே உலாவுகிறார். நம்மை எப்படி அவர் வழி நடத்துகிறார், நமக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், திறமைகள் எல்லாத்தையுமே அவர் தந்து நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனாக நம்ம கூட இருக்கிற அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போங்க. அவருடைய வார்த்தையிலே நித்திய ஜீவன் எப்படி இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை கொண்டு எப்படி வழி நடத்துகிறது என்று பார்ப்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. தேவன் அழகாக உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவன் உங்களுக்கு தந்த அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துவை உங்களுக்குள்ள அந்த ஒரு நாளும் அழியாத அந்த வித்து கிறிஸ்து என்கிற அந்த நித்திய ஜீவன். இப்பொழுது ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர் மேல் வச்சாச்சு. கிறிஸ்துக்குள்ளே வச்சு ஆபிரகாமுக்குள்ள அனைத்து ஆசீர்வாதம் இப்போ நமக்கு சொந்தமாச்சு. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போகுது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்டால் ஏதாவது கெட்டு போகுதா? இல்லை, ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்து நல்ல காரியங்களை பிடுங்க முடியாது. உங்களுக்காக வைக்கப்பட்டதை தேவனிடத்தில் யாரும் பிடுங்க முடியாது. கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. தேவன் பாருங்கள் தேடி வந்து உங்களுக்கு அற்புதமான இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறார் பாருங்கள். நித்திய ஜீவனை உங்களுக்குள்ளே வைத்த அந்த தேவன், அழியாத ஒரு வித்து கிறிஸ்து, அது உங்களுக்குள்ளே எப்பொழுதும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் அவன் விதைத்து அவனுடைய அறுவடையை அவன் அதிகமாக விரும்புகிறான். விதைத்த உடனே அவன் பல நாள் ஒரு 2-3 மாதம் கழித்து அறுவடையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அதிக விளைச்சலை அவன் காண்கிறான். அதே போல் நம்முடைய நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையிலே எதை இழக்கிறதுக்கு எவனாட்டு நம்மகிட்ட பிடுங்கினாலும் அதெல்லாம் பிடுங்கவே முடியாது. அதை நம்மிடத்திலிருந்து அவன் அபகரிக்க முடியாது. அதெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் உங்கள் தேவனுடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகள், என் மனைவி, என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அவர்களை நடத்துகிற நீர். ஆகையால் அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்கள். ஒருவனும் தேவனுக்காக நீங்கள் குடும்பத்தையும் பிள்ளையும் ஒப்பு கொடுத்தோன்னு என்ன நடக்கும்? ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. எதை பறித்து கொள்வதில்லை? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவனிடத்தில் இந்த ஆற்றலை யாரும் பறிக்க முடியுமா? இல்லை அவனிடத்தில் திறமைகள் மற்ற ஏகப்பட்ட இருக்குது. அவனுக்குள்ளே அவனுக்கு வளர்ச்சி, அவனுக்கு கொடுக்கப்பட எல்லா தாளந்திகளையும் அந்த விதையாக வைத்த அந்த தேவன் அதையெல்லாம் அதிகரிக்க விரும்புகிற அந்த தேவன் கருத்துக்குள்ளே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பிசாசும் பிடுங்க முடியுமா? வேலி அடைத்து உங்களை காத்து கொண்டு இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஆக உங்களை ஒருவனும், அதெல்லாம் சொல்லியிருக்கு, உங்களை உங்கள் கையிலிருந்து பறித்து கொள்வதையும் இல்லை. எவனும் வந்து உங்களை அதிலிருந்து தேவனிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஜீவனை தருகிற அந்த தேவன், நித்திய ஜீவனை தருகிற அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. அந்த நித்திய ஜீவனை உங்களுக்குள்ளே வைத்து இப்பொழுது அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை போல பார்க்குறார். ஏன்னா நித்திய ஜீவன், அவர் அழியாதவர் உங்கள் உள்ளத்திலே உலாவுகிறார். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். கேட்கும் பொழுது அது அனைத்தையும் தேவனுடைய நாமத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகள், அதற்கான வாய்ப்புகள் சில நேரங்கள் தான் அதுக்கு குறைவாக இருக்குது. அதை நீங்கள் செய்யும் பொழுது அதன் மேலுடைய பலன்களை கர்த்தனை, எப்படி ஒரு விதையை விதைச்சி பூமியில் ஒரு நெல் தான் போடுவாங்க, ஆனால் அதற்கு 2-3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கை நிறைய வந்து நிற்கும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியம்தான், ஆனால் தேவன் அதை பெருக்கி கொடுக்கிறவர், ஜீவனை, நித்திய ஜீவனை தருகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சோர்ந்து போகாது. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே உலாவுகிறார். நித்திய ஜீவனை தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.